ஒரு பாதகாதிபதி மட்டும்தான் நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறீங்க. ஒவ்வொரு அதாவது சரராசிக்கு ஃபுல்லாக பாதகாதிபதி யாருன்னா சிரராசி தான் பாதகாதிபதி. எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாலுமே அது அனைத்தையும் பார்க்கணும். சரராசிக்கு ஃபுல்லாக யாருக்கு பாதகாதிபதி? சிரராசி தான் பாதகாதிபதி. சரராசினா யார்? மேசம், கடகம், அப்புறம் துலாம், மகரம். இது பூரா சரராசி. சிரராசினா ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். சரிங்களா? இது இது சரராசிக்கு பூரா சிரராசி தான் பாதகாதிபதி. சிரராசிக்கு பூரா சரராசி தான் பாதகாதிபதி. உபயத்துக்கு உபயம் தான் பாதகாதிபதி. சரிங்களா? இப்போ இந்த சரராசியில் பாதகாதிபதி வந்தால் எதை விளக்கணும்? நீ நல்லா இருக்க முடியும். சரராசிக்கு பாதகாதிபதினு சொல்லிட்டேங்க. சரராசியில் நீ சர லக்கணத்தில் மெயினாக லக்கணத்தை எடுத்துக்கங்க. சர ராசிங்கிறது அப்புறம் லக்கணத்தை எடுத்தாலும் ராசி எடுத்தாலும் ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? அதாவது லக்கணத்தை மெயினாக எடுத்துக்கங்க. சர லக்கணமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதை இழந்தால் அந்த வாழ்க்கையை அருமையாக வாழ முடியும். இந்த கர்மாவில் பிறந்துட்டோம், இந்த புண்ணிய பூமியில் பிறந்துட்டோம் நம்ம. அப்போது சரராசிக்காரங்க எதை இழக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பாதகம் தான் 4 பாதகம் இருக்குல்ல, எதை இழக்கணும்? சரிங்களா? பூர்வீகத்தை இழந்தால், பூர்வீங்கிறது 5ஆம் இடமா? 5ஆம் இடங்கிறது சிரராசி தானே. பூர்வீக சொத்துல உன் பேரில் சொத்தோ சுகமோ பூர்வீகமோ இருந்துச்சுன்னா தயவு செய்து வேணான்னு சொல்லி வெளியே போயிட்டீங்கன்னா நீ பொழைச்சிக்குவின்னு அர்த்தம். பூர்வீக சொத்து கூட்டாளி இருந்துச்சுன்னா நீ நாசமாக போய் நடுத்தர நிற்பின்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கோங்க. புரியுங்களா? இது 100க்கு 100 100% நடக்கும். சரராசிக்கு பூரா சிரராசி தான் பாதகாதிபதி. சிர வந்து 4 ராசி சொல்லிட்டேன். அது எந்த ராசியை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம். அது புத்திரபாக்கியம் தான். அதுவும் புத்திரபாக்கியம் தான். 5ஆம் இடம் புத்திரபாக்கியம் தானே. அந்த புத்திரபாக்கியத்தை நம்ம இழக்க முடியாது. புத்திரபாக்கியம் வேணுங்கிறதுக்காக இந்த கர்மா வளர்றோம். சரிங்க? திருமணம் பண்ணுறோம். ஆனால் புத்திரபாக்கியம் வேணும். எதை இழக்கலாம்? நம்ம பூர்வீக சொத்தை இழக்கலாம்ல. குழந்தையும் கல்யாணம் நீ பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யணும்? கம்பல்சரி பூர்வீக சொத்து எங்கே இருந்தா அந்த அந்த ஆள் என்ன செய்யணும்? வேறு ஊரில் போய் வாழணும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடாது. கம்பல்சரி அவர் சொத்து அவர் பேர்லையும் இருக்கக்கூடாது. அந்த சொத்தை விற்று ஒருவேளை பெரிய சொத்து நிறைய இருக்குது அப்படின்னா கம்பல்சரி விற்றுட்டு வேறு இடத்துல போய் வாங்கி மனைவி பேரில் ஏற்றிடணும். ஏற்றிட்டா அழகாக வாழலாம். இல்லைன்னா சொத்து இருந்தும் நீ என்ன வீம்புக்கு வேணால் சொத்து இருக்குன்னு அதிபதி இருக்குன்னு சொல்லாமே தவிர காலத்துக்கு பிழைக்க முடியாத அந்த கச்சையோட தான் வாழ்ந்தாகணும். நல்லா பெஸ்ட்டு புரிஞ்சுக்க. யார் வேணாலும் அப்ளை பண்ணி பாருங்கள். இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாற்று கருத்து தான் தெரியப்படுத்துங்க. அதுக்கு தான் ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ணுறது. அதாவது அதே மாதிரி சிரராசி பாதகாதிபதி எது வருது அப்படின்னா 4 அதாவது சரராசி பூரா பாதகாதிபதி வருதுன்னு சொன்னேன். அதில் எதை இழக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதகம் எத்தனை ஸ்தானம்? பாதகம் 9ஆம் இடம் தானே பாதகம். அப்போ 9ஆம் இடங்கிறது யார்? அப்பா தானே. அப்பா தானே. 9ஆம் இடங்கிறது அப்பா தானே. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பாதகாதிபதி வரும். சரிங்களா? அப்போ 9ஆம் இடம் தான் பாதகாதிபதியாக வரும். அப்போ அப்பாட்டிருந்து விலகி இருக்க வேண்டும்னு அர்த்தம். யாருங்க? இந்த ஜாதகர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிறக்கிற காலத்தில் படிக்கிற காலத்தில் கூட ஹாஸ்டலு பள்ளிக்கூடம் பிரித்து வைக்கிறாங்களே, அது மாதிரி பிரிவு எடுத்துக்கிட்டு வந்தாருன்னா அப்பாட்டிருந்து பிரிஞ்சு வந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக சிரராசிக்காரங்க என்ன செய்யலாம்? நல்ல வாழ்க்கையை தொடங்கலாம். நல்ல பெஸ்ட்டு புரிஞ்சு எந்த வகையிலும் கட்டாகாமல் வாழ்க்கையை நடுத்தரமாக கொண்டு போகலாம். அவங்க 90% கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கம்பல்சரி அப்பாவோட சேர்ந்து என்ன செய்ய முடியாது? குடியிருக்கக்கூடாது. யாரை அப்பாட்டிருந்து பிரித்து வைக்கணும்னா சிரராசிக்காரங்களை கம்பல்சரி பிரித்து வைக்கணும். சரிங்களா? பிரித்து வச்சால் மட்டும் அப்பாட்டிருந்து பிரித்து வச்சால் மட்டும்தான் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க முடியும், முன்னேற்றத்தை காட்டிக்க முடியும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. ஒருவேளை கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் அப்பாவோடய கூட இருக்கார் அப்படின்னா அப்பானால ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அந்த பாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பாதகம்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த பாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அனைத்து ராசியும் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, சிரராசி யார் பிறந்தாலுமே அவங்களுக்கு பாதகாதிபதி யார் வருவாங்க? 9ஆம் இடம் தான் வரும். 9ஆம் இடங்கிறது பாதகம் அப்பாக்கிட்ட இருந்து ஒதுங்கி இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதே மாதிரி உபயராசி என்ன எதுக்கு பாதகம்னு சொல்கிறோம்? 7ஆம் இடம் தான் பாதகம். சரிங்களா? உபயத்துக்கு உபயமே பாதகம்னு சொல்கிறோம். அப்போ 7க்கு 7 பாதகம்ன்றப்போ லக்கணத்துக்கு 7ஆம் இடம் பாதகம்ன்றப்போ மனைவிட்டிருந்து விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். எப்படிங்க? இது இந்த மித்தெல்லாம் சொன்னீங்க ஓகே, மித்ததெல்லாம் சொன்னீங்க ஓகே, இதை எப்படி நான் இது பண்ணுறது அப்படின்னா திருமணம் ஆகும், அவங்க வெளிநாட்டிலே எங்கேயே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லா பெஸ்ட்டு புரிஞ்சுங்க. இல்லை அப்படின்னா கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன செய்வாங்க? மாதம் ஒரு வாட்டி எங்கேயே போய் தங்கு வேலை பார்த்துட்டு மாதம் ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பாதகம் அதாவது திருமண வாழ்க்கையில் ஒரு இன்சிடென்ட் ஏற்படும்னா ஏற்படும் ஒன்று. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் இந்த பாதகத்தை கொடுக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டு. மனைவி பிரச்சனை வர்றவங்க உபய லக்கணத்தில் இருக்கவங்க கம்பல்சரி மனைவி பிரச்சனை வருங்கய்யா ஏதோ ஒரு வகையில்.
ஒன்று தொழில் நல்லா இருந்துச்சுன்னா மனைவி பிரச்சனை வந்துடும், மனைவி நல்லா இருந்தாருன்னா தொழில் பிரச்சனை வந்துடும். ஏன்னா லக்கணத்துக்கு 10ஆம் இடம் என்னதுங்க? உபயம் தானே. அப்போ அந்த உபயராசிக்கு உபயராசியே வந்து என்னதுங்க? பாதகமாக வருது. அப்படிங்கிறதுனால மனைவி இருந்தால் தொழில் இல்லை, தொழில் இருந்தால் மனைவி இல்லை, 2 இருந்தால் அவங்க பிரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது சுகப்பிரிவாக கூட இருக்கலாம். அதுக்குன்னு பிரிஞ்சு இருந்தால் சண்டை கட்டிட்டு பிரிஞ்சு போகணும்னு அவசியம் இல்லை. சுகப்பிரிவாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கரெக்டாக எல்லா பொசிஷன் நல்லா போகும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க.